தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல கடந்த ஒரு சில நாட்களா வேகம் எடுக்கும் கொரோனா தொற்றானது இப்போ நம்ம இந்தியாலையும் வேகமா பரவி வருது. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருடைய அபிஷியல் வெப்சைட் படி மே 26ஆம் தேதி வரையில கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆக்டிவ் கேசஸ் நம்ம இந்தியால இருந்து வந்தது. இவங்களுடைய டேட்டாவை பார்க்கும்போது கேரள மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 கேசஸும், மகாராஷ்டிரால ஒரு 200 கேசஸும், டெல்லியில ஒரு 100 ஆக்டிவ் கேசஸும் இருந்தது. இந்த 3 இடங்கள்ல தான் நம்ம இந்தியாலேயே மிக அதிகப்படியான கொரோனா பரவலானது இருந்து வந்த சூழ்நிலையில நம்ம தமிழகத்திலையும் கொரோனா பரவல் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. இவங்க கொடுத்த டேட்டால 60 ஆக்டிவ் கேசஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா அப்படின்னு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. இட் இஸ் டூ early to comment. பட் இந்த ஒரு சூழ்நிலையில முதல் இறப்பானது நடந்திருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கர்நாடகா மாநிலத்துல கொரோனா தொற்று ஏற்பட்ட ஒரு 2-3 பேர் பரிதாபமா இறந்து போனாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சென்னை நகர்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தரும் இறந்து போயிருக்காரு. நம்ம சென்னை மறைமலை நகரை சேர்ந்த ஒரு 60 வயது தக்க ஒரு முதியவருக்கு கொரோனா தொற்றானது ஏற்பட்டிருக்கு. இவர் நேற்று ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. இப்படி அனுமதிக்கப்பட்ட இவர் இறந்து போயிருக்காரு. இறந்தவருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததா சொல்றாங்க. அதாவது கொரோனா இல்லாம நிறைய சேலஞ்சஸ், பிசிக்கல் சேலஞ்சஸ், பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்தது, சுகர் அதிகமா இருந்தது, நிறைய பிரச்சனைகளால் அவர் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. அவருடைய சிச்சுவேஷனை இன்னும் வேர்சன் பண்ணி அவர் இறந்ததா தகவல் தெரியுது. எந்த வேரியன்ட் ஆஃப் கொரோனானால இவர் பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற விஷயங்களை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சரி, கொரோனா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகுது. சேஃபா இருக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையும் தான். இதே மாதிரி சேனலுக்கு தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.